நம்முடைய சிந்தனைக்காக நீதிமொழியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடியில் அடக்கினவர் யார்? தண்ணீரை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? சோதரம், அவனுக்கு தெரியுமா? நீ அறிவியா? ஆமேன். அதாவது பிதாவாகி தேவன் யார் என்று அவர் அறியணும். இயேசு கிறிஸ்து யார் என்று அறியணும். நீ அறிவாயோ? அதிலே அந்த வசனத்தை கொஞ்சம் கீழே மேலே படிக்கணும். கொஞ்சம் பகுதியை பாருங்கள். பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அதுக்கு மேலே அடுத்து படிங்க. தண்ணீரிலே வஸ்திரங்களை போல வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? வானங்களை காற்றை தம்முடைய கைப்பிடியில் அடக்கினவர் யார்? வானத்துக்கு ஏறினவர் யார்? அது பிதாவாகி தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை நீ அறிவாயோ? நம்முடைய கிறிஸ்தவத்தில் வேதம் நமக்கு போதிக்கிறது. பிதாவாகி தேவனை குறித்தும் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் நமக்கு வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். இன்னும் நம்ம நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நீர் ஒருவரே கர்த்தர், வானங்களையும் வானாதி வானங்களையும் அவையுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவையெல்லாம் காப்பாற்றுகிறீர். ஆமேன். எல்லாத்தையும் அவர் உண்டாக்கினவர். உண்டாக்கி அப்படி விடல, உண்டாக்கின எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை, கர்த்தரை தெய்வமாய் கொண்டுகிற ஜனமும் அவர் தமது சுதந்திரமாய் தெரிந்துவிட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அவருக்கு பிள்ளைகள் நாம். அல்லேலூயா. அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமத்தை குறித்து சின்ன வசனத்தை 111ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே 111ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். படி. அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அவருடைய நாமம் பரிசுத்தமும், பரிசுத்தமுள்ள நாமம். அந்நிய தெய்வங்களுக்கு பரிசுத்தம் என்ன கிடையாது, என்னன்னு தெரியாது. பரிசுத்தம்னு சொன்னால் அந்நிய ஜனங்களுக்கு, அந்நிய தெய்வங்களுக்கு பரிசுத்தம்னு சொன்னால் எல்லாம் பாவம். பாவம் செய்த தூதர்களை தேவனை நேத்தி சங்கிலியில் கட்டி பாதாளத்தில் அடைத்து போட்டார். அல்லேலூயா. பாவம் செய்த தூதர்கள் தான் இன்றைக்கி அவளை தூதர்களை தான் வணங்குகிறாங்க. சோதரம், பல கோடி தெய்வங்கள் தேவர்கள் என்று வணங்குகிறாங்க. சோதரம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமும் பயங்கரமானவர். அந்த பயங்கரமானவருக்கு அந்த ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரெவரண்ட் என்று சொல்லியிருக்கு. பயங்கரமானவர் ரெவரண்ட் என்று சொல்லப்பட்டது. அது நான் ஒரு இதில் படித்தேன். அதை கிறிஸ்தவர்களும் அந்த கிறிஸ்தவ போதகர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார் என்று போட்டிருந்தது. ஸோ அது ஒரு இதில் அது என்ன ஒரு டிக்ஷனரியில் படித்தேன். அவளும் பயன்படுத்தி வருகிறாள் என்று போட்டிருந்தது. அநேகர் இந்த ரெவரண்ட்னு சொல்ல பேரை பயன்படுத்துவோம் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும்.
யாராவது எனக்கு கையில் கிடச்சிட்டுன்னு சொன்னால் அவங்கள பிடிச்சி நாங்கள் கேடுவேன், எப்படி நீங்கள் ரெவரண்ட்னு பேர் போடலாம், பட்டம் சூட்டலாம்? அது பரிசுத்தம் பயங்கரமான தேவனை குறித்து, தேவனுக்கு பிதாவாகி தேவனுடைய நாமம் அல்லவா, அது நீங்கள் எப்படி பட்டம் சூட்டலாம் என்று கேட்டிருக்கிறேன். நிறைய இடத்துல சண்டையை பிடிச்சிருக்கிறேன். விளக்க அந்த வசனத்தை எடுத்து காட்டி கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. சரி, அது அவருடைய அறியாமை. உலகத்திலே வேதத்திலே ஆண்டவர் அப்போஸ்தலர்கள், அப்புறம் தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், போதகர், மேய்ப்பர், இந்த ஒழுங்குகளைத்தான் தேவன். எதுக்கு மேலே என்ன பேச்சு? வேத வசனத்தின் எப்படி மாறாக ஏன் அப்படி பேரை சூட்டுகிறாங்க? அது சாத்தானுடைய செயல் அல்லவா? அது ஒரு கால் நம்ம அங்கீகரிக்கக்கூடாது. அப்படி ஒன்று ரெவரண்ட்னு சொல்லக்கூடிய ஆட்களை நம்முடைய சபையிலே, எந்த சபையிலும் யாரையும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. சோத்திரம். அவங்களுக்கு இடம் கொடுக்கறதும் இல்லை. சோத்திரம். அந்த பேர் ஒரு சோத்திரம். ஒரு அதாவது வேத வசனத்தின்படி ஆண்டவர் ஊழியக்காரருடைய அந்த ஸ்தானத்தை குறித்து கொடுத்திருக்கார். முதல்ல அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள், அல்லேலூயா, தீர்க்கதரிசிகள், ஆமேன், அப்புறம் சுவிசேஷர்கள், போதகர், மேய்ப்பர். இந்த போதகர் மேய்ப்பர் ரெண்டும் ஒரே பட்டியலில் தான் இருக்கிறது. சரி, இருக்கட்டும். அதை ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமும் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவருடைய நாமத்தை குறித்து 68ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிங்க. தேவனை பாடி அவருடைய நாமம் யெகோவா. போதும். அவருடைய நாமம் யெகோவா. யெகோவா என்று சொன்னால் ஒருவரே தேவன், ஒன்றாகி மெய்த்தேவன், யெகோவா என்கிற நாமம் உள்ளவர். அடுத்து யாத்திராகமம் 15:3 கூட வாசிங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எந்த இடத்திலும் அநேகர் கடவுள், இறைவன், ஆண்டவர், தெய்வம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எப்போது அந்த நாமத்தை கர்த்தர் என்று பயன்படுத்தணும். கர்த்தர் என்பதுடைய நாமம். ஒரு பெரிய சபையிலே ஒரு பெரிய போதகருடைய அவங்க இந்த வார்த்தையை இப்படி பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க. கடவுள் கடவுள்னு சொல்லிகிட்டே இருந்தார். சே, எனக்கு கஷ்டமாக இருந்தது. நானும் உங்களுக்கு பிரச்சனை பண்ண, கடவுளுக்கு எப்படிலாம் செய்திருக்கிறார், கடவுளுக்கு நன்மையில செய்திருக்கிறார் அப்படி சொல்லும்போது அந்த ஆவிக்குரிய பரிசுத்தாய் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது வெறுப்பாக தெரியும். அந்த பேர் கடவுள், இறைவன், ஆண்டவர். ஆண்டவர் சொல்லு, பிசாசு மனுஷனை ஆண்டு கொள்கிறான், அவனுக்கு ஆண்டவன் தான் பேர். சோதரம். ஆண்டவன் மாறே அப்போஸ்தலரை ஆண்டவர் மாறேன்னு கூப்பிட்டாங்க. சரி, இருக்கட்டும். அப்போது கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எப்போதும் கர்த்தர் தான் உச்சரிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு பெயர் கூட பார்க்கணும். பிதாவாகிய தேவனுக்கு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் படி. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்திலே கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நிரந்தரமாய் நேற்றும் இன்றும் என்றும் அப்படியே நிலைத்திருக்கிறவராக, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவர். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தம் பயங்கரம் என்கிற நாமம் உள்ளவர், யெகோவா என்கிற நாமம் உள்ளவர், கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். இங்கே வாசிக்கிறோம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவர். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அந்த தேவனை அது பிதாவுடைய நாமம். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் குமாரனுடைய நாமம் என்ன
அதை அறிவாய். அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அல்லேலூயா. அவர் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, அதாவது குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரனாய் இயேசு நமக்காய் பிதாவினால் தந்தரளப்பட்டவர். அல்லேலூயா. அவரை தந்தருளி ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற ஒருவரும் அதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணும் என்பதற்காக அவரை தந்தருளி இருக்கிறார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், விசுவாசிக்கிறவன் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவன் கெட்டு போகாமல் அவன் என்ன செய்வான்? நித்திய ஜீவனை அடைவான். நித்திய ஜீவனை நாம் அடைவதற்கு, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை நமக்கு தந்த குமாரனை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அக்காக்கத்தில் சோதரம் பண்ணுவோம். நாம் அந்த குமாரனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குமாரனாய் கிறிஸ்துவை நாம் உடையவளாக இருக்கணும். அவரை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அவரை தந்தருளின நோக்கம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்ம எல்லாருக்காக அவரை தந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் அந்த வேத புத்தகத்தை தேவன் எழுதி தந்திருக்கிறார் என்று யோவான் சுவிசேஷத்தை பின்பகுதியில் படிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை எழுதின நோக்கமே அவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அறிந்து விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகத்தான் இந்த வேதத்தை எழுதி தந்திருக்கிறார். இளங்கத்திர சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அடுத்தபடியாய் அந்த குமாரனாய் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கணுமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தர், அவர் பிதாவுக்கு அவர் குமாரன், அதே தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையாக. இயேசுவோடு கூட எப்போதும் நாம் ஐக்கியமாக இருக்கணும். இயேசுவோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்கும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டுமானால் எல்லாரும் திருவிருந்து எடுக்கணும். அல்லேலூயா. வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனத்தை, நாம் பிடிக்கிற அப்பம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை புசித்து இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பின்பையில் சொல்கிறார், என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எழுப்பு என்று சொன்னார். அப்போ மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தப்படணும். அவருடைய சரீரத்தோடு கூட ஐக்கியமாய் நம்மை ஐக்கியப்படுத்துறது பிதாவுடைய நோக்கம். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காய் தந்தருளி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆமேன், அவரோடு ஐக்கியமாயிருக்க முடியாத ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். ஐக்கியமாயிருப்பதற்கே, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கே நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தில் எப்போதும் நம்ம நிலைத்திருக்கணும். அந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்காய் அந்த ஐக்கியத்தின் ஒரு அடையாளமாக ஆண்டவர் திருவிருந்து கொடுத்தார். ஆண்டவர் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி அப்பத்தை எடுத்து கொடுத்தார். அந்தபடி பாத்திரத்தை எடுத்து அவர், சகோதரம், இதை வாங்கி பானம் பண்ணுங்க, உங்களுக்காக சிந்தப்படுகிற அவன் என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. என்னுடைய என்ற வார்த்தை எங்கே சேர்த்து சொல்லுவார். ஹல்லேலூயா. அவருடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். அப்போது அவர் நம்மை பரலோகத்தை தேடி பிள்ளைகள் மாம்ச இரத்தத்தினுடையவர்களாக இருக்க, அவர் நம்மை போகிற மாம்சம் இரத்தம் உள்ள ஒரு சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தை நமக்காக நம்மை போஜனமாய் கொடுக்க முடியாது, அதை போஜன பானமாய் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தை பிடிக்க கொடுத்தார், நொறுக்க கொடுத்தார், இரத்தத்தை சிந்த கொடுத்தார். ஹல்லேலூயா.
இப்படி நம்மை அவரோடு அவருடைய சரீரத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். அவர் நம்ம மனுஷன் பாவம் செய்து கர்த்தரோடு விலகி தூரமாய் போன மனுஷனை மறுபடியும் மீட்டு ரட்சிப்பதற்காக அவருடைய குமாரனை அனுப்பி அந்த குமாரனாய் இயேசுவோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காய், நம்மை ஒன்றுபடுத்துவதற்காய் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் உருவாக்கினார். அந்த திட்டத்திற்காக அந்த சரீரத்தை ஆண்டவர் பலி கொடுத்தார். அந்த சரீரத்தை நாம் போஜனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதை பானம் பண்ணுகிறதுக்குரிய தகுதி முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தை பெற்று அப்புறம் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து அவருடைய உபதேச சட்டங்களுக்கெல்லாம் நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து அதை உபதேச ஒழுங்கின்படி சட்டத்தின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் அந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு அவன் பாத்திரனாய் மாறணும். அபாத்திரனாய் போஜனபானம் பண்ணக்கூடாது. அந்த அப்பத்தை புசிக்கிறதற்கு, அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதற்கு அவன் தகுதி உள்ளவனாய் மாறணும். இந்த அநேகர் அந்த முக்கியமான இந்த ஐக்கியத்துக்கு தேவனுடைய நோக்கம் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட கொண்டு ஐக்கியப்படுத்துவதற்காய் பிதாவாகி தேவன் சகோதரம் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் அந்த ஏற்பாடை செய்தார். இந்த அநேகர் திருவிருந்துன்னு சொன்னால் அதை புறக்கணிக்கிறாங்க. அடுத்த திருவிருந்து பார்க்குறாங்க. நம்ம இங்கே சபையில் நடக்கிறது எப்போதும் இருக்கா திருவிருந்து சகோதரம். வேதவசனத்தின்படி 3 முறையாவது அதை நடத்தணும் சகோதரம். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நாட்களில் அப்பம் பிற்கிறது அந்நியத்திலும் ஜோமனரும் என்ன செய்தாங்களாம்? தரித்திருந்தார்களாம். ஆனால் ஆண்டவர் அதில் அந்த அனுபவத்தை கடைசியில் எழுதின சபையை ஆண்டவர் சிதறடிச்சிட்டார். அல்லேலூயா. ஊழியம் செய்யாமல் அவன் எல்லாரும் என்ன செய்தாங்க? உட்கார்ந்து ஓயாமல் அப்பம் பிற்கிறதும் சோதரம், அங்கே ஜோமணி கூடி ஜோம் பண்ணுகிறதும் அப்பம் பிற்கிறதும் அந்நியத்திலும் ஜோம் பண்ணுகிறது அவர் என்ன செய்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில். அல்லேலூயா. அப்படி இருந்த ஜனங்களுக்கு பார்த்தார், ஆண்டவர் பார்த்தார். இப்படியே நீங்கள் இருந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் போதாது, ஒழுங்கில்லை என்று சொல்லி ஆண்டவர் சபையிலே ஆனால் மிகுந்த உத்திரம் உண்டாயிற்று. சபை சிதறடிக்கப்பட்டது. எங்கும் சிதறி போனவர்கள் எங்கும் போய் என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படி எப்போதும் கூடி உட்கார்ந்து அப்படி பண்ணிட்டு இருந்தால் போதாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அதுதான் நம்ம இன்றைக்கு அநேக ஊழியக்காரர் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்மெல்லாம் ஒருமிச்சு சபை கூடி இப்படி இருந்துட்டு இருந்தால் போதாது. ஆமென். சோத்திரம். சிதறடிக்கப்பட்ட போது தான் அவர் என்ன செய்தாங்க? எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அல்லேலூயா. ஆனால் சபை கூடி வருவதிலே தேவன் வைத்திருக்கிறார். சபை கூடி வருவதிலே சிலர் விட்டு விடுகிறது, நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. சபை கூடி சிலர் விட்டு வைக்கிறது அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எல்லா ஆண்டவரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். சபை கூடியதையும் வைத்திருக்கிறார். பொதுவாக அந்த எப்போதும் அங்கே சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அடிக்கடி நாம் சோதரம் நினைவு கூறும்படி இதை செய்யணும். சரி, அப்படி ஒரு திருவிருந்தை நடத்தினாலும் நம்ம சபையின் மக்களுக்கு அது ஒரு பொருட்டே அல்ல. ஆண்டவருடைய பிதாவுடைய நோக்கம் இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அதுக்காக ஆண்டவர் தம்முடைய மாம்சத்தை பிற்க கொடுத்தார், இரத்தத்தை சிந்த கொடுத்தார். அதை மெய்யான போஜனம் மெய்யான பானம் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானப்படும் நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசியில் எழுப்பு என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அந்த மாம்சம்தான் அவருடைய சரீரத்தின் ஐக்கியம். அந்த சோதரம், அந்த பாத்திரம் அவருடைய இரத்தத்தின் ஐக்கியம். அல்லேலூயா. ஆமென். அவருடைய இரத்தத்தின் ஐக்கியத்தையும் அவருடைய சரீரத்தின் ஐக்கியத்தையும் அவருடைய இரத்தத்தோடும் அவருடைய சரீரத்தோடும் ஆமென் நாம் ஐக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அவர் அழைத்த தேவன் இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியத்தில் அவருடைய சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் ஐக்கியப்படுகிறதிலே தேவனுடைய பிள்ளைகள் அதிக வாஞ்சியாக இருக்க வேண்டும். அதற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார்னு எழுதியிருக்கிறது. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ பிதாவாகி தேவன் யார்?
அவர் குமாரனாய் கிறிஸ்துவை தந்து நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். நோக்கம் நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இருக்கிறார். ரெண்டாவதாக சோதரம் அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு சோதரம் நம்ம அதாவது பாவம் செய்து மனுஷன் அவரை விட்டு பிரிந்து விலகி போன அப்படின்னாலே அவனை ஐக்கியப்படுத்துவதற்காக தேவன் உருவாக்கின ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு நீங்கள் திட்டத்தை புரிந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எப்போதும் ஐக்கியப்பட்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் மாத்திரமல்ல, ஜெபத்தினால் அன்றைய பேசி பழகி அன்பு கூர்ந்து அவருடைய ஐக்கியம் பாராட்ட வேண்டும். எப்போதும் அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கணும், அவரோடு ஒன்றுபட்டிருக்கணும், அவரோடு பேசணும், பழகணும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை அவருக்கு சித்தமானதை கண்டுபிடித்து செய்யணும். கர்த்தருக்கு பிரியமான என்ன என்று சோதித்து பாருங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், இயேசுடைய அடிச்சோடை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆனபடினாலே குமாரனை தந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். சோதரம் எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆமென். குமாரன் மூலமாய் தான் இப்பொழுது ஆண்டவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். திருவுளம் பற்றி சொன்னால் பேசுகிறது. அல்லேலூயா. இந்த அதாவது முந்தி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிதாவாகி தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்று வாசிக்கிறோம். அவர் இயேசுவை கொண்டுதான் இவளை உண்டாக்கினார் என்று இந்த எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உண்டாக்கப்பட்டது உண்மைதான். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு சர்வத்தையும் உண்டாக்கினார் என்று சொல்லவில்லை, உலகங்களை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம். அப்போ இந்த குமாரனாய் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் ஆழமாய் இன்னும் அறிய வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த குமாரனுக்கு மாதிரியாய் தந்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராய் தீர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த நமக்கு தந்தரன அந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாய் இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் சிலுவையின் மரணப்படிந்து கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார் எழுதியிருக்கிறார். அதுக்கு விளக்கத்தை சற்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதாவது உலகத்திலே ஒரு சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த சரீரம் மாம்சமானது கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. மாம்சம் ஒரு காலம் கீழ்ப்படியாது. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டபடினாலே அவருடைய மாம்சமும் கீழ்ப்படியாது, கீழ்ப்படியக்கூடாத ஒன்று. அல்லேலூயா. அந்த இயேசு அப்போ அவருடைய மாம்சம் இயேசு எடுத்துக்கொண்ட அந்த மாம்சம் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமல் இருந்த போதிலும் ஆமென் பட்ட பாடுகளினாலே பிதாவாகி தேவன் அவரை படுத்தாத ரொம்ப கஷ்டப்படுத்தி அவர் இயேசு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணராக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமல் இருந்தது. அவர் இப்பொழுது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறார். பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணராக்கப்படுகிறார். நாமும் படாத பாடுபடுத்தி நம்மை அநேக பாடுகளை பட்டு நாமும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாதிரியாய் இயேசுவை பிதாவாய் தேவன் நமக்கு மாதிரியாய் காண்பித்திருக்கிறார். நாமும் இயேசு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது போல நாமும் இந்த உலகத்திலே படாத பாடுபட்டு இப்படியாயிலும் கஷ்டப்பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நாம் பூர்ணராக்கப்படணும். அல்லேலூயா. கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நாம் பூர்ணராக்கப்படும் போது ஆமென் நித்திய ரட்சிப்பை பெறுகிறோம். அல்லேலூயா.
பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படி. இனி பட்டப்பாடல் கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டது போல நாமும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். நித்திய ரட்சிப்பு கிடைக்கிறது. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நித்திய ரட்சிப்பு. நித்திய ரட்சிப்புன்னு சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதுக்கு பிறகு ரட்சிப்பே அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களிலிருந்து ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு விதமான பாவத்திலிருந்து, துன்பங்களிலிருந்து, அறியாமை அஞ்ஞானத்திலிருந்தெல்லாம் விடுவிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுதுன்னு சொன்னால் தப்புவிக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது. அல்லேலூயா. திரும்ப திரும்ப நமக்கு ரட்சிப்பு அவசியமாக இருக்குது. இன்றைக்குள்ள ரட்சிப்பு, நாளைக்குள்ள ரட்சிப்பு, நாளைக்கு ரட்சிக்கப்படணும். இப்படி ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நித்திய ரட்சிப்பு பெறணும். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம். ஆமேன். நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இயேசு காரணராய் தீர்ந்தார். அந்த நித்திய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பை பெற்ற பிறகு இந்த ரட்சிப்பும் தேவையில்லை. அல்லேலூயா. அந்த நித்திய ரட்சிப்பை பெற்று என்றைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், சோதரம் எந்த தீங்கும் இல்லாமல் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழப்போகிறோம். பரலோகம் எவ்வளோ பெரிய சந்தோஷமானது. அவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? பரிபூர்ண ஆனந்தம். அவருடைய வலது வாசத்திலே நித்திய பேர்மை இருக்கிறது. ஆம், சிறப்பான சுதந்திரத்தை தேவனை கொண்டு நினைத்திருக்கிறார். இங்கே 16ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம். ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அவருடைய வலது வாசத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது, பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகம் பண்ணப்படுவோம். இயேசு ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதுபோல் நமக்கு ஆனந்த தைலத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அது ஆனந்தமாக, இன்பமாக, பேரின்பமாக இருக்கும். அதை குறித்து வர்ணிக்க முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். அந்த மேலான ராஜ்யத்தில் தேவன் அதை வைத்திருக்கிறார். அதை எப்போது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசித்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, ஆமேன், சிலுவையை சகித்த இயேசுவை போல நமக்கு உன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வரும் நமக்கு 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேன்னு பொய்யா தேவன் அப்படி செய்திருக்கிறார். எபிரேயர் 6:18 படிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷம் இயேசு, ஆமேன், எபிரேயர் 12:2 படிக்கிறோம். அவருக்கு அந்த சந்தோஷம் வைக்கப்பட்டதை, அல்லேலூயா, அந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். நமக்கு முன்னே அந்த சந்தோஷத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அவமானத்தை நாம் எண்ணாமல் சிலுவையை நாம் என்ன செய்யணும்? சகிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. குமாரனை நமக்கு தந்தை விதமாய் தேவன் அன்பு குமாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை விசுவாசித்து அவர் நாம் கெட்டுப்போக நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்கு நாம் பாத்திரராய் மாற வேண்டும். அடுத்தபடியாக அவர் குமாரனாய் இருந்தும் பட்டப்பாடுகளை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணராக்கப்பட்ட பிற்பாடு தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு நித்திய ரட்சிப்புக்கு அவர் காரணராய் தீர்ந்தார். குமாரனாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய நித்திய ரட்சிப்புக்கு காரணமாய் தீர்ந்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு நித்திய ரட்சிப்பை தர அந்த குமாரனாய் கிறிஸ்து காரணமாய் தேர்ந்திருக்கிறார். அன்று அல்லே சொல்லுவோம். அல்லேலூயா. நித்திய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். அது பிறகு எந்த ரட்சிப்பு நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நரகாக்கினைக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பார். எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் எல்லா வருத்தங்களும் வேதனைகளும் எல்லாம் நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பார். நித்திய ரட்சிப்பினால் நாம் ரட்சிக்கப்படுவோம். அவருடைய குமாரன் மூலமாய் தந்த ரட்சிப்பை நமக்கு தேவன் ஆயத்தப்படி தந்திருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 1:3 இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ள ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசுவோடும் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் பிதாவாகி தேவனோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்போதும் ஐக்கியமாக இருக்கணும். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்போதும் அவரோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கணும்.
அவரை விட்டு ஒரு காலம் பிரியக்கூடாது. அல்லேலூயா. இயேசு பிதாவை விட்டு ஒரு காலம் பிரிகிறது இல்லையா? அல்லேலூயா. நான் பிதாவுக்கு பிரியமானது எப்பொழுதும் செய்கிறேன் அப்படின்னா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது அவருக்கு நம்ம தனியே இருக்க விட மாட்டார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் பிரியமாக்கிறார். அல்லேலூயா. நம்ம தனியாக இருக்க விட மாட்டார். இயேசுவை தனியாக இருக்க விடாத போல நம்மை தனியாக இருக்க விட மாட்டார். நம்முடைய ஐக்கியம் பிதாவாகி தேவனோடும் கர்த்தராகிய இயேசுவோடு கூட ஒன்றுபட்டிருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் அப்படி இருக்கிறது என்று பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். அதுபோல் நாமும் அந்த ஐக்கியத்திலே நம்மை வளர்த்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. நீங்கள் சொல்ல முடியுமா எப்போதும்? ஆமென். நாங்கள் இயேசுவோடும் பிதாவாகிய தேவனோடும் எப்பொழுதும் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் அவரோடு எப்போதும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் எங்களோடு ஐக்கியங்களோடு ஆகும்படிக்கு ஆமென் மற்றவர்களை நம்ம ஐக்கியப்படுத்தணும். நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியமாகணும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாம் கண்டும் கேட்டும் இருக்கிற காரியத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கணும். அறிவித்து அவர்களோடு ஐக்கியம் பாராட்ட வேண்டும். மற்றவர்களை நம்முடைய ஐக்கியத்திலே கொண்டு வர வேண்டும். நாமும் மற்றவர்களோடு கூட ஐக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதோடு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஐக்கியத்தை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்கள். அந்த வசனத்தை எங்களுடைய ஐக்கியம் எங்களோடு நீங்கள் என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். மற்றவர்களை நம்மோடு ஐக்கியப்படுத்த நாம் விரும்ப வேண்டும். நீங்கள் எங்களோட ஐக்கியமாக இருங்க. அதில் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு என்ன செய்கிறோம்? நாம் கண்டும் கேட்டும் இருக்கிறதே மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதான் சுவிசேஷத்தை அறிவிக்க. நாம் கண்டும் கேட்டும் இருக்கிறதை எல்லாருக்கும் அறிவிக்கணும். அல்லேலூயா. நாம் கண்டும் கேட்டு எல்லாருக்கும் அறிவிக்கணும். அறிவித்து நம்மோடு கூட ஐக்கியம் பாராட்டணும். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் கூட. இவ்விதமாக பாருங்கள், உலகம் பாவத்தினால் ஆமென் பிசாசின் வஞ்சனையினால் உலகம் பிரிந்து போன உலகத்தை விதமாய் ஐக்கியப்படுத்துவதற்கு தேவன் பண்ணின திட்டங்களை யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் எப்போதும் பிதாவாகி தேவனோடும் அவர் நமக்கு தந்தன இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்போதும் ஐக்கியம் பாராட்ட வேண்டும். மற்றவர்களை இந்த ஐக்கியத்திலே கொண்டு வர வேண்டும். ஆகையால் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்க. நாம் கண்டும் கேட்டும் இருக்கிறதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரோடும் நம்ம ஐக்கியம் பாராட்ட வேண்டும். விதமாக அநேகர் இந்த ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அவர்கள் நம்மோடு ஐக்கியப்பட்டு நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும் போது நம்ம எல்லாரும் ஒரே ஐக்கியமாகி மாற்றப்படுகிறோம். ஆண்டவரே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாவாகிய தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதையும் நீங்கள் பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவை பிதாவாய் தேவன் மரித்தோர்ந்து எழுப்பியிருக்கிறார். அவர் பிதாவாய் தேவனால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவர். அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். இந்த உலகத்தில் பயங்கரமான கோபாக்கினை வரை இருக்கிறது. கோபாக்கினைக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்த நோக்கம் அந்த கோபாக்கினைக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்து பிதாவினால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மை கோபாக்கினைக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறாளே. அவருடைய நம்முடைய எதிர்பார்ப்பு குமாரனாய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர வேண்டும். அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அவருடைய மகிமையின் பிரசன்னமாவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. தீத்துவில் படிக்கிறோம், அவரை ரட்சிக்கத்தக்கதாக அவர் இந்த பூமியிலே பிரசன்னமாகி அவருடைய மகிமையின் பிரசன்னமாக நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஆமென் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்பட போகிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னமாவதற்கு நாம் எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி நம்மை கோபாக்கினைக்கு நீங்களாக நம்மை ரட்சிக்க சித்தம் கொண்டார். இயேசு கிறிஸ்துவாகிய குமாரனாகி அவரை மரித்தோர்ந்து எழுப்பின நோக்கம் நம்மை கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறது, ரட்சிக்க முடியாது. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோபாக்கி நம்ம நீங்களாக்கி ரட்சிக்க முடியாது. இனி அது மாத்திரமல்ல, இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நாம் எல்லாரும் என்ன செய்யணுமா? எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். இயேசு பரலோகத்திலிருந்து வருவார், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாக இரார். அவர் வருவார் வருவார்னு எதிர்பார்த்து, நம்முடைய எதிர்பார்ப்பு கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனாய் பிதாவுடைய ஒரே பேரர் குமாரனாய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று சொல்லி நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு அந்த எதிர்பார்க்கு அதற்காகத்தான் இயேசுவை குமாரனாய் கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவரை மரித்தோர்ந்து எழுப்பின நோக்கம் அதுதான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் அவரை எதிர்பார்க்கத்தக்கதாக அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவே ஆமென் இயேசு கிறிஸ்து மறுபடியும் நம்மை சந்திக்க வருவார் என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டு மக்களாக காணப்பட வேண்டும். ஆமென். இன்னொரு சில வசனத்தை வாசித்து அப்படி சொல்லி விடுகிறேன். சகோதரன் அதை கவனமாக கவனிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தம்முடைய குமாரனை படி படி அது பவுல் எப்படி ஊழியம் செய்ய வந்தார் என்பதை குறித்து ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறார். அவருடைய குமாரனை நான் புறஜாதி இடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை புறஜாதி இடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு ஆமென் பவுலை தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிவிக்கணும். அதுக்காகத்தான் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளாய் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த நோக்கம் என்னன்னு கேட்டால், நம்ம புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டு சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்கணும். அல்லேலூயா. நாம் புறஜாதிகள் தான். அவர் சொல்லும்போது அவர் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தின்படி அவருடைய சொந்த ஜாதியில் பிறந்தவர், அவருடைய சொந்த ஜனத்தில் பிறந்தவர் சகோதரன். ஆனால் அவரை பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் குமாரனாய் கிறிஸ்துவை புறஜாதி இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. ஆமென். நம்மை அதுபோல நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் இயேசுவை அறிந்து குமாரனாய் கிறிஸ்துவை அறிந்து அவரை புறஜாதிகளுக்கு நாம் தெரியப்படுத்தணும், அந்த ஊழியத்தை செய்யணும். அதற்காக கர்த்தர் ஆமென் குமாரனை சகோதரம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். குமாரனாய் கிறிஸ்து யார் என்று நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அவரை சுவிசேஷமாய் புறஜாதிகளுக்கு நாம் அறிவிக்க வேண்டிய இருக்கிறது. ஆனால் அல்லே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 3:17 படிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே ஆமென் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் அனுப்பி தந்த நோக்கம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவரை அனுப்பல, நம்முடைய குமாரனை உலகத்தில் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அதை கடைசி அந்த பகுதியை மாத்திரம் கவனிப்போம். ஆமென். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
உலகத்தில் இருக்கிற மக்களாகி நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காகவே ஆமென் குமாரனாய் அவரை அனுப்பினார், நமக்காக அனுப்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ குமாரனை எதற்காக தந்தார் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவரோடு நம்ம பாவம் செய்து விலகி போய் பிரிந்து போன மனுஷனை அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்தார் ஆண்டவர். அப்போது அந்த ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் கூட அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து நம்மோடு சேர்த்து அவளை ஐக்கியப்படுத்தணும். இந்த உலகத்தை ஆமேன் பிதாவாகிய தேவனோடும் ஆமேன் இயேசு கிறிஸ்து நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். அதாவது முதல்ல அப்போஸ்தலர்கள், அப்புறம் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று ஐக்கியப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியத்தில் இயேசு வருகிறார், இயேசுடைய ஐக்கியத்தில் அப்போஸ்தலர் வருகிறார்கள், அப்போஸ்தலர் ஐக்கியத்திலே நாம் வருகிறோம். நம்மோடு மற்றவர்களை நாம் சேர்த்து என்ன செய்யணும்? ஐக்கியப்படுத்தணும், ஒன்றுபடுத்தணும். இதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். அவர் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. பிதாவாகி தேவனை குறித்தும் குமாரனாய் கிறிஸ்துவை குறித்தும் அவரை அனுப்பின இந்த உலகத்துக்கு நோக்கத்தை குறித்தும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அனாதி நோக்கம், பிதாவினுடைய அனாதி நோக்கம், குமாரனாய் கிறிஸ்துவனுடைய அனாதி நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெரிய நோக்கத்துக்காய் அவர் அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். அவரோடு சேர்ந்து நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த வேதத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட விதமாய் ஐக்கியமாய் என்னென்றைக்கும் நிலைத்து நித்தியமாய் தேவனோடு வாழும்படியான வாழ்க்கையை தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். அந்த வாழ்க்கைக்காய் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பெரிய பாக்கியத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இவ்விதமான ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவதற்காய் இப்படியாக ஆண்டவரே விலகி போன, பிரிந்து போன, அகன்று போன மனுஷனை தேவன் தம்மோடு இணைத்துக் கொள்வதற்காய் பிதாவாகி தேவனுடைய திட்டங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, வானத்துக்கு ஆமென் ஏறி இறங்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காற்றை தமது கைப்பிடினால் அளந்து வைத்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காற்றை தம்முடைய கைப்பிடினால் அடக்கி வைத்திருக்கிறவரே, தண்ணீர்களை ஆண்டவரே வஸ்திரத்திலே கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்த ஆண்டவராயிருக்கிறீர், எல்லாவற்றையும் ஸ்தாபித்த ஆண்டவராயிருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகலத்தையும் உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவனை அறியும்படியான பாக்கியத்தை தேவனுக்கு தந்திருவினாலும் மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, இந்த தேவனோடு ஐக்கியத்தில் எங்களை வளர பண்ணணும், பெருக பண்ணணும். ஆண்டவரை எங்களை ஒன்றுபடுத்த முடியாது செபிக்கிறோம். தேவன் அங்கே சும்மா இருந்தால் போதாது. ஹல்லேலூயா. குமாரன் மூலமாய் நம்மை ஐக்கியப்படுத்த முடியாய், குமாரனோடு நம்மை இணைத்து விதமாய் அவர் நம்மோடு ஒன்றாக ஐக்கியப்படுவதற்கான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த திட்டங்களுக்கு நாம் கடந்து வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேலான ஐக்கியத்தை நாங்கள் வாழ்க்கையை பெற்று அனுபவிக்க முடியாத கிருபையை தந்தருளும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயாவோடு ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஹல்லேலூயா, அந்த ஐக்கியம் பிதாவோடும் அவனாய் இயேசு கிறிஸ்துவோடும் நாங்கள் ஒன்றாய் ஐக்கியப்படும்படியான பாக்கியத்தை தந்த அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய மேலான ஐக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் உணர்ந்தவளாய் உம்மோடு இன்னும் ஐக்கியமாக அதிகமாக ஐக்கியப்பட்டுக் கொள்ள வேண்டிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஹல்லேலூயா. சர்வவல்லமுள்ள தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ளவராய் இருக்கிறீர். கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவராய் இருக்கிறீர். யெகோவா என்கிற நாமம் உள்ளவராய் இருக்கிறீர். தேவனே உமக்கு ஸ்தோத்திரமுடைய நாமம். ஹல்லேலூயா. ஓ மகிமை, மகிமை. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.
ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே தேவரு, ஆனந்தம் பாடி திரும்பியே தூய தேவருளா மகிழ்ச்சி தலை ஆமென். ஆண்டவர் இந்த தேவன் நம்முடைய தேவன், சதா காலம் நம்முடைய தேவன். இந்த தேவனுக்கு பிள்ளைகளாய் வாழ முடியாது. இன்னும் இந்த தேவன் இயேசு கிறிஸ்து சௌந்தரித்ததை நாமும் சௌந்தரிக்கணும். அவருக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். ஆமென். அவருடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடனே நாம் ஐக்கியப்பட்டு அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டு ஒரே சரீரமாய் வாழணும். நித்தியத்தில் அப்படி வாழப்போகிறோம். அதற்கு அடையாளமாய் ஆண்டவர் ஒரு சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தை நமக்காக பிற்க கொடுத்து அந்த சரீரத்தோடு நம்ம ஐக்கியப்படுகிறார். நாம் பிற்கிற அப்பம் அவருடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. அந்த பாத்திரம் அவருடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. விதமான ஒரு பெரிய ஐக்கியத்தை உண்டு பண்ணி பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலமாய் நம்மை தம்மோடு இணைத்து கொள்ள ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றின் சுதந்திரவாளியாகி இயேசு கிறிஸ்து அவருக்கு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். கிறிஸ்து பிதாவாய் தேவனுடைய சுதந்திரவாளி. அல்லேலூயா. இவ்விதமான ஒரு ஐக்கியத்தை, இவ்விதமான ஒரு இணைப்பை உருவாக்குவதற்காக தேவனுடைய திட்டங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர திட்டங்களை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள கர்த்தருக்கு நல்ல கிருபையை தருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனி என்னென்றைக்கும் ஐக்கியமாய் அவரோடு சேர்ந்து இணைந்து வாழப்போகிறோம். அந்த நித்திய வாழ்க்கைக்கு, அந்த பேரின்ப வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதை குறித்த அறிவும் தெளிவும் வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு உண்டாகும். தேவன் கிருபை பாராட்டுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமும் பரிசுத்தமும் பயங்கரமான தேவன். அவர் பரிசுத்தம் பயங்கரமான தேவன். அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மை பங்காளிகளாயும் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். அவரோடு கூட நான் பரிசுத்தராக எனக்கேற்ற பரிசுத்தராக என்று ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். அவர் இருக்கணும், அவரை தரிசிக்கப்படுகிறாரே, அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிற நாம், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல, அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள, நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவரை நம்மை வழிநடத்துவோருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். எல்லாரும் முழங்கால் பிடிபட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, அப்பா தேவனே, விதமாய் மனுஷனை ஆண்டவரே இணைப்பதற்காய் பிதாவுடைய திட்டங்கள் குமாரனாய் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவை தந்து விதமாய் எங்களை இணைக்க ஐக்கியப்படுத்த சித்தம் கொண்ட அன்புக்காய் ஸ்தோத்திரம். நித்திய ஐக்கியத்துக்குள்ள எங்களை கொண்டு போய் சேர்க்க போற அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, குமாரனாய் கிறிஸ்துவை தந்தருளி, ஹல்லேலூயா, கிட்டு போவான் நித்திய நடைமுடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தமுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, குமாரனாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தை பூமியிலே வளர்த்தி கொள்ளுவோம். இந்த ஐக்கியத்திலே நிலைத்திருப்போம். இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுவோம். நித்தியத்திலே, அந்த நித்திய ஐக்கியத்திலே குமாரனாய் கிறிஸ்துவோடும், ஆமென், பிதாவாகி தேவனோடும் இயேசுவோடும் நித்தியமாய் வாழப்போகிறோம். ஹல்லேலூயா. பிதாவின் ஐக்கியம் கிறிஸ்துவிலே வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை இணைக்க ஐக்கியப்படுத்த சித்தம் கொண்ட பிதாவாகிய தேவன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்தருளும். உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை தந்தருளும். உம்முடைய அன்பின் திட்டத்தை அறிந்து கொள்ள கிருபை நம்முடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே, மகா நோக்கம் முற்றிலுமாய் நிறைவேற தந்தேன் நடத்திடுமே என்று சொல்லி அவருடைய அநாதி நோக்கம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற முடியாம ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, மை சோதரி. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆமென். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் மண்ணானனா, என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் மண்ணானனா,
முழுவதுமாய் நிறைவேற என்னை தந்தே நடத்துமே அப்பா. உம்முடைய அநாதி நோக்கமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஓ, எங்களை ஐக்கியப்படுத்தி எங்களை ஒன்று சேர்ப்பதற்காய் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரன் மூலமாய் ஐக்கியப்படுத்த சித்தம் கொண்ட அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குமாரனை சுதந்திரவாளியாய் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே சோதரம் இவரை சுதந்திரவாளியாய் நியமித்தார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்குரிய எல்லாவற்றையும் சுதந்திரவாளியாய் நியமித்திருக்கிறார். பிதாவுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆமென் இயேசு கிறிஸ்து சுதந்திரித்தார். அதுபோல நாமும் ஆமென் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். ஆண்டவர் மயப்படுத்துங்க. கரங்களை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரர், கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரர். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சுதந்திரவாளி. இவரை சுதந்திரவாளியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு ஆமென் பிதாவுடைய எல்லாவரையும் இயேசு சுதந்திரித்தார். இயேசுக்கு நாம் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அவரோடு மகிமைப்பட போகிறோம். நாம் அவரோடு மகிமைப்படும்படிக்கு அவரோடு பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி ரோமர் 8:17 சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூறுங்க. ஆமென். கிறிஸ்துக்குடன் சுதந்திரர். அவரோடு இந்த மகிமைப்படும்படிக்கு அவரோடு பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படியாயிரும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஆமென் கிறிஸ்துக்குடன் சுதந்திரவாளியாய் மாறுவோம். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து பிதாவுடைய எல்லாவற்றையும் சுதந்திரவாளியாக இருக்கிறார். நாம் உடன் சுதந்திரவாளிகள். எவ்வளோ பெரிய பாக்கியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரை தந்தருளி, இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஓடைய அன்பை நினைத்து நதிய அழியாத அன்புடைய அன்பு கூறுற மக்களாய் காணப்படுவோம். அதிகமாய் ஆண்டவரது அன்பு கூறுவோம். தேவனே சோதனை நினைத்து நினைத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. தியானிங்க. கர்த்தருடைய அன்பை தியானிங்க. தியானிக்குமே நின் சிநேகத்தே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை தியானிப்போம். தேவனே ஹல்லேலூயா. பிதாவுடைய அன்பு, குமாரனாய் கிறிஸ்துவுடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பாகவே இருக்கிறார். ஆமென். நாம் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பை இதயங்களை ஊற்றி தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் தேவனுடைய அன்புதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை விதமாய் தேவனுடைய அன்பின் திட்டங்களை புரிந்து கொண்டு இந்த தேவனுடைய எவ்வளோ சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், வருத்தங்கள் வந்தாலும் அழியாத அன்புடனே அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அந்த அன்பிலே நடந்து கொள்ளுவோம். அந்த அன்பிலே நம்மை காத்து கொள்ளுவோம். அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விதமான தேவனுடைய பிதாவுடைய திட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய திட்டங்களையும் நன்றாய் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அந்த திட்டங்களுக்குள்ளே கடந்து வர கத்தமெல்லாரும் கிருபை பாராட்டுவோருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு